ஆக்சுவலா ராஜாராம், எனக்கு உங்க மேல தான் சந்தேகம். உங்களுக்கும் மோட்டிவ் இருக்கே. பொன்னியோட சொத்து பாதி மாயாவுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. பொன்னியோட சொத்து உங்க சொத்து தானே. அதனால நீங்க ஏன் மாயாவை கடத்திட்டு போய் வச்சிருக்க கூடாது? ராஜாராம், டென்ஷன் ஆகாதீங்க. நான் சும்மா ஒரு ஜோக் அடிச்சேன். நீங்க மிஸ்டர் வேலுச்சாமி மேல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி உங்களையும் சந்தேகப்படலாம்ல. லாஜிக் கரெக்டா தானே இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். சரி ராஜாராம், மாயா கடத்தப்பட்ட 16th ஃப்ரைடே காலையில 10:30க்கு நீங்க குடும்பத்தோட கோயில்ல தானே இருந்தீங்க, கரெக்டா? ஆமா, நாங்க மாயா வர்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரைட். அப்ப உங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சா? நீங்க ஏதாவது ஆன்சர் பண்ணீங்களா? மாயாவை கடத்திட்டு போன டேவிட் தான் ஃபோன் பண்ணான். ஒருவேளை வக்கீல் அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்குமோ? சரி, சமாளிப்போம். ஆமாங்க, ஒரு கால் வந்துச்சு. யார் பேசுனது? அது அது ஏதோ பேங்க்ல இருந்து லோன் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணாங்க. உங்களுக்கு பயங்கரமான ஞாபக சக்தி. 10 நாளுக்கு முன்னாடி என்ன கால் வந்துச்சுன்னு கேட்டா கரெக்டா பதில் சொல்றீங்க. அது நான் சின்ன வயசுல இருந்தே வல்லாரக்கீரை சாப்பிட்றேன்ல, அதனால எனக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. ராஜாராம், அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் இல்ல, 2 ஃபோன் கால் வந்திருக்கு. வல்லாரக்கீரை இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சு சாப்பிட்டுருக்கலாமோ? 2 கால் வந்ததுக்கு ஒரு கால்னு சொல்றீங்க. அடங்கொய்யால 2 கால் வந்துச்சா? வந்திருக்கலாம். வந்திருக்கலாமா? வந்துச்சா? இப்போ இங்க கேட்கும் போது தான் ஞாபகத்துக்கு வருது. வந்ததுன்னு தான் தோணுது. செகண்ட் டைம் யார் பேசுனது? இப்படி போட்டு உயிரோட கொல்றியே. அதே பார்ட்டி தான் மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 2 தடவை இல்லை 200 தடவை ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் வேண்டாம் வேண்டான்னு தான் சொல்லுவேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன். பொன்னியும் மற்றவங்களும் கோயிலுக்கு ஒரே கார்ல வந்தாங்க. அவங்களோட வர வேண்டிய நீங்க 10 நிமிஷம் கழிச்சு நீங்க தனியா வந்திருக்கீங்க. ஏன்? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பணம் கேட்டிருந்தான். அவனை போய் பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம், விசாரணை எல்லாம் முடிஞ்சதா? நான் கிளம்பலாமா? தாராளமா போலாம். வரேன் மேடம். சாமி, என்னையா, என்னாச்சு? கொஞ்சம் தண்ணி கொடு. நல்லா கூலா ஐஸ் வாட்டர் கொடு. சரியா?
யோ என்னையாச்சு? ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? அது ஏன் கேட்குற? நான் போயிட்டு வந்த இடம் அப்படி, பார்த்து பேசிட்டு வந்த ஆள் அப்படி. ஐயோ ஏயா இப்படி பேசுற? உன்னை கூட இப்படி பதற வைக்க ஆள் இருக்காங்களா என்ன? நானும் அப்படிதான் அல்டாப்பா நினைச்சிட்டு போனேன். ஆனா அவங்க பேசின பேச்சு இருக்கே, அவங்க பேச்சை விட அவங்க பார்த்த பார்வை இருக்கே, அட 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 1000 மடங்கு பவர்ஃபுல். பெரிய பில்டப்பா இருக்க. அப்படி யாரதான் பாத்துட்டு வந்த? பொன்னி வீட்டுல எந்த புயல் அடிச்சாலும் உடனே ஓடி வந்து பாதுகாக்க அக்கா தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? ஆமா, வாணி ராணி. ஓ, இப்போ நீ பார்த்தது யார? வாணிய சிட்டிலேயே மிகப்பெரிய லாயர், அவங்கள தான் பார்த்துட்டு வரேன். நீ திடீர்னு அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம்? எல்லாம் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம்தான். சம்பந்தப்பட்ட விஷயம்னா? ஐயா, என்ன நீ ஒத்த வரியில கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற? நானே சொல்றேன் இரு. எல்லாம் அந்த மாயாவை கடத்தின சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஆனா என்னன்னா, என்ன கூப்பிட்டு எதுக்கு அவங்க அத்தனை கேள்வி கேட்டாங்கன்னு எனக்கு புரியல. சந்தேகப்பட்டு கேட்டாங்களா இல்ல பொதுவா விசாரிச்சாங்களா? விசாரணை எல்லாம் பொதுவா தான் இருந்தது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தேகம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி திணறினேன். ஆனா அப்புறமா பேசி சமாளிச்சிட்டேன். சமாளிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு இந்த படபடப்பு? இல்ல செல்லம், அப்படி இந்த விசாரணை ஈஸியா எடுத்துக்க முடியாது. வாணியும் சரி ராணியும் சரி இந்த காளிக்கு குறுக்க வந்து நின்னதில்ல. இப்ப வந்திருக்காங்கன்னா சம்திங் ராங். நாம இதுவரைக்கும் இருந்ததை விட இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன எய்ம் பண்ணி வச்சிருக்கோமோ அதை சீக்கிரமே முடிச்சிடணும். முடிக்கிறோம். சூர்யா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? போனையே வேற முறைச்சு பார்த்துட்டு இருக்க? ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஃபோன் கால்? யார்கிட்ட இருந்து? நேற்று நைட்டு ஐஷு கிட்ட சொன்னனே, அந்த விஷயம்தான். ஓ, மல்லியோட கல்யாண சர்டிபிகேட். அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற என் ஃப்ரெண்டு ராஜேஷ்க்கு நேற்றே அனுப்பிட்டேன். அவன் அதை ஏற்காடு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அவன்கிட்ட இருந்து ஃபோன் வரலாம். அந்த டென்ஷன் தான். அதுக்கே உனக்கு டென்ஷன்? நிச்சயமா அது பொய் சர்டிபிகேட்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன தம்பிக்கும் மல்லிக்கும் தான் கல்யாணமே நடக்கலையே. அது அப்படி இல்லை பவி. உண்மையிலேயே அந்த கல்யாணம் நடக்கலதான். ஆனா நடந்த மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடியும். சர்டிபிகேட்ல என்ன தேதி இருக்கோ அன்னைக்கு யாரோ எக்ஸ் அண்ட் ஒய்யை கல்யாணம் பண்ண வச்சுட்டு அவங்க பேரு சின்ன தம்பி ஐஷுன்னு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிட்டா சின்ன தம்பிக்கும் மல்லிக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆனா மாதிரி ஆயிடும். ஆனா அவ்வளோலாம் பண்ணியிருப்பாங்களான்னு சந்தேகம்தான். சம்பவத்தை அவங்க பக்காவா பண்ணியிருந்தா ஃபேக் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆயிடும். அதனால தான் டென்ஷன், அதனால தான் நான் பயப்படுறேன். கடவுள் நம்மள கைவிட மாட்டார் சூர்யா. நம்மளுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும். அவங்களா? தைரியமா எடுத்து பேசு. ஏய், சொல்லு ராஜேஷ், ஏற்காடு ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்றாங்க? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் சூர்யா. அந்த டேட்ல அப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லை. யாரோ புரோக்கர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மாதிரி டூப்ளிகேட் ரெடி பண்ணியிருக்காங்க. எஸ், நீங்க தாராளமா போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தேங்க்யூ 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 ராஜேஷ். பாத்தியா, நான் சொன்னேன்ல பாசிட்டிவான ரிசல்ட் தான் வரும்னு. ஹலோ வாணிகா, மாயாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இது வரைக்கும் இல்ல. இப்ப நான் ஃபோன் பண்ணது வேற விஷயமா? சொல்லுங்க
பொன்னி, இப்ப நான் உனக்கு ஒரு வேலை தரப்போறேன். அதை சொதப்பாம கச்சிதமா பண்ணணும். என்னக்கா உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எங்க பொண்ணு ஸ்மார்ட்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ற வேலை அந்த மாதிரி. சரி சொல்லுங்க. இந்த பாரு, நான் சொல்றதை கேட்டு நீ அப்செட் ஆகாத. என்னடா நம்ம வீட்டுக்காரர் மேல சந்தேகப்படுறாங்களேன்னு நீ நினைக்காத. சந்தேகம்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன மேட்டர் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு தான். அக்கா இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நீங்க சொன்னா நான் செய்ய போறேன். சொல்லுங்க என்ன விஷயம்? வீட்ல இப்ப ராஜாராம் இருக்காரா? ஆ வீட்ல தான்க்கா இருக்காரு. என்ன விஷயம்? சரி, நல்லதா போச்சு. அவருக்கு தெரியாம அவருடைய போனை எடுத்துக்கிட்டு வா. உனக்கு ஒரு செல்போன் நம்பர் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ராஜாராம் போன்ல இருந்து அந்த நம்பருக்கு நீ போன் பண்ணணும். யார் பேசுனாங்க, என்ன சொன்னாங்க எல்லாத்தையும் கேட்டு எனக்கு சொல்லணும். ம் சரிங்கக்கா, அப்படியே பண்றேன். ஆ, பொன்னி, இதெல்லாம் ராஜாராமுக்கு தெரியக்கூடாது. அப்படியா? சரி, அதான் சொல்லிட்டீங்கல்லக்கா. நான் கால் பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன். சரிங்கக்கா. டேய் நம்ம காளியண்ண தான் ஃபோன் பண்றாரு. பேசு. சொல்லுங்க காளியண்ணே. ஹலோ அண்ணே, காளியண்ணே சொல்லுங்கண்ணே. லைன்ல இருக்காரா வச்சுட்டாரான்னு தெரியலடா. ஹலோ, அத்தத்தையே காணோம். ஹலோ ஹலோ பேசுனே. என்னடா கட் ஆயிடுச்சு? காளியா? என்ன பொன்னி, நான் சொன்னதை செஞ்சியா? அக்கா, நீங்க அனுப்புன நம்பருக்கு அவரோட போன்ல இருந்து நான் ஃபோன் பண்ணேன். அவ காலை எடுத்த உடனே சொல்லுங்க காளி என்னன்னு ஒரு கரடு முரடான குரல்ல பேசுறாக்கா. எனக்கு புரியல, எதுக்கு இவரை போய் காளி என்னன்னு கூப்பிடணும்? ராஜாராம் போன் நம்பர்ல இருந்து போன் பண்ணா எடுக்கிறவன் சொல்லுங்க காளி அண்ணன்னு சொன்னானா? ஆ எப்படி? என்னக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இந்த விஷயத்த நீ ஒன்றும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இதை நான் பார்த்துக்கிறேன். இந்த பாரு, ராஜாராம் கிட்ட இதை பத்தி ஒரு மூச்சு கூட விடக்கூடாது. அப்புறம் நீ கால் ஹிஸ்டரிக்கு போய் நீ டயல் பண்ண நம்பரை முதல்ல இரேஸ் பண்ணு. பண்ணிடுறேன்க்கா. சரிக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க ஐஸ்வர்யா? ஒன்றும் இல்லை அண்ணி. அப்ப நீ இன்னும் நார்மல் ஆகல. நேத்து நைட்டு மல்லி சண்டை போட்டதே நினைச்சிட்டு இருக்கேன்ல?
சரியா தூங்கியிருக்க கூட மாட்டியே. ம், அதான் நைட்டு ஃபுல்லா தூங்கலன்னு உன் முகமே சொல்லுதே. விடுங்க அண்ணி, நான்லாம் நடமாடுறதே பெரிய விஷயம். ஏய், என்ன நீ 90 வயசு கிழவி மாதிரி பேசிட்டு இருக்க? நேத்து சூர்யா உன்கிட்ட பேசினதை நீ சீரியஸாவே எடுத்துக்கலையா? நீங்க எதை சொல்றீங்க? ம், அப்ப நீ எதை சுத்தமா மறந்துட்ட. ஏ ஐஸ்வர்யா, நாம ஜெயிச்சிட்டோம். நாம எதிர்பார்த்த மாதிரியே மல்லியோட ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் டூப்ளிகேட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏற்காடு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அண்ணி அண்ணி, இது நிஜமாவே சந்தோஷமான விஷயம் தான் அண்ணி. ஒரு பொய் சர்டிபிகேட்டை வச்சு என்ன ஆட்டம் காட்டிட்டா. அண்ணி, அவளுக்கு இருக்கு. மா, அண்ணே, இத்தனைக்கும் மல்லி என்ன படிச்சிருப்பா? ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வந்து நம்ம கண்ணில் பெரல விட்டு ஆட்டிட்டாளேமா. டேய், என்னடா பேசுற? ஆ, ஃப்ராடத்தனம் பண்றதுக்கு உனக்கு படிப்பு தகுதி இதெல்லாம் அவசியமா என்ன? குறுக்குத்தனமா யோசிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா போதாது? மா, அவளை சும்மாவே விடக்கூடாதுமா. எந்த போலீஸ கூட்டிட்டு வந்து நம்மள மிரட்டினாலோ அதே போலீஸ் இவ லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும். போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்து எங்களெல்லாம் ஏமாத்திட்டியான்னு அவளை புடிச்சு உள்ள போடணும். ஏய் ஐஷு, இங்க பாரு, அவசரப்படாத. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஃப்ராடத்தனம் பண்றதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்குன்னா இந்த தைரியம் தானா வந்ததில்ல. இந்த தைரியத்துக்கு யாரோ ஒருத்தர் இல்ல, 4 பேர் சேர்ந்து கொடுக்கறது தான். அந்த 4 பேர் யாருன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். எந்த அளவுக்கு தைரியம்னு பாரு. போலீஸ் சர்டிபிகேட் ரெடி பண்ணி அதுவும் போலீஸ் உதவியோட நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். ஜாக்கிரதையா தான் அவளை நம்ம டீல் பண்ணி ஆகணும். அவளுக்கு பணிஞ்சு பணிஞ்சு போற வரைக்கும் தான் அவன் நம்மளை ஏறி மிதிப்பா. அவளை பிடிச்சு 4 அற விட்டா எல்லாத்தையும் கக்கிடுவா. ஏய், ஏண்டா நீ வேற? இவ்வளவு நாள் பொறுத்தது பொறுத்தாச்சு. கரெக்டா நேரம் பார்த்து அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வரைக்கும் கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. எல்லாரும் சொல்றத கேளுங்க. ஒரு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சு எல்லாரையும் கதிகலங்க வச்சுட்டாலே இந்த மல்லி. இவகிட்ட நாம டியூஷன் எடுக்கணும் போல் இருக்கு. ஆனா அவ இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டா நம்மளை போட்டு கொடுத்துருவா. அப்புறம் காளி, நீ களிதான் திங்கணும். மல்லி இவங்கள்ட்ட மாட்டுறதுக்கு முன்னால நாம் ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? இந்த வீட்டில் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அனுபவிச்சிரு. ஏன்னா இந்த வீட்டில் ரொம்ப நாள் இருந்து சொகுசு அனுபவிக்கிறதுக்கு உனக்கு கொடுப்பினை இல்லை. என்ன பாக்குற? இப்படி பாக்குறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா உனக்கான வினையை நீயே விதைச்சுக்கிற. ஏன் நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா பேசுறீங்களா? கையோட துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்து அது வரைக்கும் ஓகே. மறைச்சே ஆகணும்னு நினைக்கிற சர்டிபிகேட் அதையும் கூடவே தூக்கிட்ட சுத்துவ. அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன சார் பிரச்சனை? ஆமா, நீ கொண்டு வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ல நீயா கிரியேட் பண்ண டூப்ளிகேட் சர்டிபிகேட் தெளிவா கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஷாக் ஆகி ஒன்னும் ஆக போறதில்ல. சார் சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, பொன்னி கேங் வந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னால நீயே கிளம்புறதா நல்லதுன்னு சொல்ல வரேன். சார் நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? உனக்கு யோசிக்கிறதுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு பிளான் பண்றதுக்கும் உனக்கு ஒரு டைம் வேணும்ல. அதுக்காக தான் ஓடி வந்து இந்த விஷயத்தை சொல்றேன் உங்ககிட்ட.
சார் இதுல என்ன சார் நான் தனியா யோசிக்கணும்? என்னத்தை நான் தனியா பிளான் பண்ணணும்? சார் என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களோட ஐடியால தான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னடானா உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு சம்மந்தம் இருக்கிறனால தான் ஓடி வந்து இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். இல்லைன்னா எக்கேடு கெட்டு போன்னு விட்டுட்டு போக மாட்டேன். சார் அப்படிலாம் விட்டுருவீங்களா சார்? அது எப்படி மல்லி உன்னை தனியா விட்டுட்டு போயிடுவேன்? எல்லாரும் வந்து உன் சர்டிபிகேட் பொய்ன்னு தகராறு பண்ணும்போது பொய்யாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நான் இருந்தா விடும்ல, அதான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா? அதானே முறை. சார் காலியா சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல ராஜாராமா சப்போர்ட் பண்ணுவீங்களா சார்? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்போ? நான் உங்களை விட புத்திசாலி இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனா பிரச்சனை ஏன் கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னை காப்பாத்துக்க நான் போராடி தானே சார் ஆகணும். இவகிட்ட இப்போ ஒம்பு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப தப்பு. சமாளிப்போம். என்ன மல்லி திடீர்னு வேற யாரோ மாதிரி பேசுற? உன்னை தனியா போராட விட்டுருவேனா? எதுவா இருந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். கூல் மல்லி, கூல் கூல். நான் கூலா தான் இருக்கேன் சார். ஆனா இப்ப வந்து அவங்க என்ன துரத்துனா நான் என்ன பண்ணட்டும் அதை மட்டும் சொல்லுங்க. அப்படியே அவங்க உன்னை தனியா அனுப்புனா நான் குறுக்க நின்று தடுப்பேன். ஒன்னை மட்டும் தனியா அனுப்ப விடாம அந்த சின்ன தம்பியும் கூடவே சேர்த்து விரட்டி விடுவேன். நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்ல. என்ன? சரிங்க சார், தேங்க்யூ சார். இருடி மவளை, காளி கிட்டிய வேலை காட்டுறியா?